இப்போ யுனைடெட் நேஷன் யாருக்கு வேணே நான் சொல்லியிருப்பேன். யுனைடெட் நேஷன் ஓனர்னா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். தெரியுமோ தெரியாதோ தெரிஞ்சுக்கோங்க. அங்கே சீஃப் இருப்பாங்க, லீடர்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ்லாம் இருப்பாங்க. எல்லாருமே எம்ப்ளாயீஸ் தான் அங்கே இருக்கவங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் அங்கே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அங்கே படிக்கிறதுக்காக நான் யுனைடெட் நேஷனுங்கிறத ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஆர்கனைசேஷன் சிஸ்டத்துக்குள்ளே எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணி வேறு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சிஸ்டம். இந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் சிஸ்டங்கிறது என்னென்னா இந்த கண்ட்ரியோட ஹெல்த்துனால் மக்களோட ஹெல்த்து மட்டும் கிடையாது. இந்த வெல்த்துனா கண்ட்ரியோட செல்வங்கள், வளங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஹெல்த்து. இந்த உடம்பு இயங்கணுன்னா நமக்கு என்ன தேவை? எல்லா விஷயங்களும் செயல்படக்கூடிய, எல்லா செயல்திறன்களும் செயல்படக்கூடிய உணவுகளுங்கிறது தேவை. ஸோ அந்த உணவுகள் எப்படி வருது? ஒரு வரவுகள். அந்த வரவுகளை உருவாக்கணுன்னா கூட நமக்கான வெல்த் எல்லாம் தேவை. அந்த வெல்த்தை அதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பெனிஃபிட்ஸை அங்கே பெற முடியும். இல்லாமல் நம்ம அதுக்கான பெனிஃபிட்ஸை பெற முடியாது. இப்போ நான் எதுக்காக இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னா அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. என்னத்துக்காக யுனைடெட் நேஷனில் நம்ம உங்களை ஜாபில் நான் உட்கார வைக்கிறேன், வேலைக்கு உட்கார வைக்கிறேன், உங்களை எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. ஏதோ படிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யுனைடெட் நேஷனில் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? அங்கே எதுவுமே சொல்லிக் கொடுத்துருமா? நான் யுனைடெட் நேஷனில் வருவீங்க, மீட்டிங்ஸை அட்டன் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி கண்ட்ரிஸை டெவலப் பண்ணுற விஷயங்கள், கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் வெல்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடிப்படை பொருளாதாரங்கள் எதுவுமே அவங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நான் தான் நடத்தணும், ஓனர் தான் செய்யணும், வேறு வழி இல்லை. அதுக்கான தகுந்த நபர்களும் என்னை இங்கே காண்டாக்ட் பண்ணாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த சிக்கல். இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்து ஆகணும் இல்லையா? படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த வீடியோஸ் வழியாக உங்களுக்கு ஆன்லைன் டீச்சிங்கை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேசிக்கலி நீ யுனைடெட் நேஷன்ஸ்க்கு வந்திருப்பேன். யுனைடெட் நேஷனில் சப்ஜெக்ட்ஸை ஃபுல்லாக அங்கே கொடுத்த டாபிக்ஸை மட்டும் தான் படிச்சிருப்பேன். ஆக்சுவலாக யாருக்குன்னு சொல்லுவேன், அடிப்படை பொருளாதாரம் எல்லா மக்களும் தெரிந்திருக்க வேண்டும். பேசிக்கலாக அது மக்களுக்கு அதுக்கான விஷயங்களை நீங்கள் கொடுக்க வேண்டிய, ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது. எப்படி ஹோம் டெலிவரி மாதிரி, டோர் டெலிவரி மாதிரி மக்களுக்கு அதுக்கான தகவல்களை பரிமாறிக்கொள்ள விஷயங்களை கொடுக்கணும். எப்படி சார் அதை கொடுக்க முடியும்? ஒவ்வொரு வீடாக போய் கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளாக பார்த்து சொல்லிக்கிட்டா சார் இருக்க முடியும்? அது அப்படி எப்படி சார் சொல்லிடுமோ? ஒரு ஆள் ஒரு ஆளை தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு லீடர் ஒரு 10 பேரை ஹேண்டில் பண்ணலாம், 100 பேரை ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாத. எல்லாருக்குமே எப்படி இப்போ சார் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கூற்று இருக்கும். இந்த கேள்வி கூற்றுகளுக்கும் நான் அதுக்கான பதில்களையும் உங்களுக்கு நான் தரேன். முதல்ல நம்ம என்ன படிக்கிறோங்கிற தகவலை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? யுனைடெட் நேஷனுக்கு வந்திருக்கிறோம். யுனைடெட் நேஷன் ஜெனீவாவில் இருக்கிறோம். அதே மாதிரி ஜெனீவாவில் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் ஹெட் ஆஃபீஸ் நம்ம நியூயார்க்கில் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸில் நம்ம படிச்சுட்டு இருப்போம். என்ன சப்ஜெக்ட்ஸை படிக்கிறோம், அது எதுக்காக யுனைடெட் நேஷனில் நம்ம என்ன சப்ஜெக்ட் டாப்பிக்குக்காக படிக்க போகிறோம்? சுற்றிக்கிட்டே இருக்காங்க சார், காரணத்தை சொல்லுங்கள் சார், ஒன்றும் புரிய மாட்டேங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், எக்கனாமிக்கல் பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு அங்கே பொருளாதாரம் மட்டும் கிடையாது, அதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, டெவலப்பிங் சிஸ்டத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு ஓனராக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ஓனர் எம்ப்ளாயாக இருக்கிறது தான் அங்கே பெரிய விஷயம். ஏன், என்ன, எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா, ஓனராக யார் வேணாலும் இருந்துடலாம், ஆனால் சம்பளம் கொடுக்கணுமே. சம்பள தட்டுப்பாடுகள் இல்லாமல் சம்பளம் கொடுக்கணும். அதே ஒரு முதலீடு பண்ணால் அதுக்கான லாபத்தையும் எடுக்கணும். சம்பளம் அதுக்கு தகுந்த மாதிரியான லெவல்லையும் பை த பை அப்புறம் கூட்டிகிட்டும் போகணும். ஸோ எல்லா ஒர்க்ஸையும் அங்கே பண்ணும்போது அங்கே எக்கனாமிக்கல் டெமாண்டேஷன்ஸ் ஆகும். டெமாண்டேஷன்ஸ்னால் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பிரச்சனை அங்கே ஒன்று உருவாகும்.
வரவுகள் என்ன தான் வந்தாலும் அந்த இடத்துல செலவுகளையும் சரிவர கொண்டு போக வேண்டியது. இந்த 365 நாளும் டோட்டல் ஈக்குவலேஷன்ஸில் கொண்டு போக வேண்டியிருக்கும். அந்த ஈக்குவலேஷன்ஸ் கேதருக்குள்ளே அப்பர் லெவலுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். சரி, நான் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன், ஒரு நிமிஷம்.